Hello, good afternoon, Mr. Mohan. Welcome to our Science Technical Institute. Okay. எப்படி நம்ம இன்ஸ்டியூட் வந்தீங்க ஃபர்ஸ்ட்? நம்ம இன்ஸ்டியூட் வந்து நான் கூகுள்ல சர்ச் பண்ணேன். அதாவது நமக்கு சேஃப்டி கிளாஸ் பண்ணணும்ன்ற எனக்கு ஒரு ஆசை. ஓகே. ஆம்பிஷனாக இருக்கு. கம்பெனி ஃபீல்டில் வந்து நம்ம ஒரு இதுவாக இருக்கோம், கொஞ்சம் மேலே அப்கிரேட் பண்ணணுன்றதுக்காக சேஃப்டி கிளாஸ் பண்ணலாம் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணதில் நம்ம இன்ஸ்டியூட் காட்டுச்சு. இதில் கிரேடு பார்த்தீங்கன்னா நல்ல கிரேடில் இருந்துச்சு அந்த இதில் ரேட்டிங்கில். ஸோ அதனால் வந்து நான் இந்த நம்பர்ஸை செக் பண்ணிவிட்டு நானே கால் பண்ணேன். கால் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணேன் சார். ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க? ரிவ்யூஸ் செக் எப்படி ரிவ்யூஸ்லாம் நல்லா இருந்துச்சு. சரி, அதனால தான் ரேட்டிங் நல்லா இருக்குன்னு தான் இங்கே நேரடியாக நீங்கள் என்ன கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணீங்க? இங்கே ஃபயர் அண்ட் சேஃப்டி பண்ணியிருக்கேன் சார். ஃபயர் அண்ட் சேஃப்டி பண்ணீங்க. எப்படி ரெகுலர் கோர்ஸ் எடுத்தீங்களா இல்லை? ரெகுலர் கோர்ஸ் எடுத்தேன். ஓகே. இப்போ கோர்ஸ் முடிஞ்சிருச்சு இல்லையா? எக்ஸாம் எல்லாம் எப்படி கொடுத்தீங்க? நல்லா இருந்துச்சா? எக்ஸாம் கொஸ்டின்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நம்ம படிக்க நான் என்னென்னலாம் கிளாஸ் எடுத்தாங்களோ அது சம்மந்தமான கொஸ்டின்ஸு, ப்ளஸ் ஜென்ரலாக சேஃப்டி சம்மந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துருச்சு. கொஞ்சம் நல்லா தான் எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே. எப்படி இங்கே கிளாஸ் எப்படி நல்லா எடுத்தாங்களா? நல்லா உங்களோட டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி தந்தாங்களா? நிச்சயமாக சார். என்னன்னா டவுட்ஸ் எல்லாம் ஆன்லைனோட நமக்கு ரியல் கிளாஸ் வரும்போது தான் கொஞ்சம் அந்த டவுட்ஸ்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருந்துச்சு. அது நம்ம ஒரு டவுட் கேட்டால் அது சம்மந்தமான இன்னும் இன்டெப்த்தாக போயெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே. நீ சர்வீஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் முடிச்சு நீங்கள் இப்போ வந்து ஃபர்தராக என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறீங்க? இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு ஃபர்தராக வந்து சேஃப்டி ஆஃபீஸருக்கான வழியில் போகணும்னு நினைக்கிறேன். சரி, அது அடுத்த லெவல் நோக்கி போகணும். ஓகே. அதுக்கு இது உங்களுடைய இப்போ கோர்ஸ் நீங்கள் எடுத்து வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு சரியான பேர் தான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு கம்பெனியில் நான் ஒரு ஒர்க்கராக ஜாயின் பண்ணி ஒரு ஷிஃப்ட் இன்சார்ஜாக போயிருக்கேன். ஓகே. அதே கம்பெனியில் சேஃப்டி இன்சார்ஜாக ஆகிறதுக்கும் இந்த கோர்ஸ் எனக்கு ஒரு நல்ல உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க? கண்டிப்பாக. உங்களுக்கு இப்போ இந்த கோர்ஸை பற்றி நல்லா நுணுக்கமாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து ஆராய்ச்சி கேட்டால் சொல்லிடுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவு நீங்கள் பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக போகும்போது நமக்கு இன்னும் நிறைய லேர்னிங் கிடைக்குங்களா. இப்போ வந்து நீங்கள் இங்கே கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க. இங்கே அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது? நம்ம இன்ஸ்டியூட்டோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது? எப்படி நம்ம ஸ்டாஃப்ஸு ட்ரெயினர்ஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க? எல்லாரும் நல்ல மரியாதையோட தான் படிக்கிறாங்க. நல்ல ஒரு அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. எல்லாரையும் பார்த்தேன். அவ்வளோதான் ரெஸ்பெக்ட் கொடுத்து படிக்கிறாங்க. ப்ளஸ் நம்ம எதனா டவுட்ஸ்ன்னு கேட்டாலும் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுற அளவுக்கு எல்லோரும் நல்லா வெல் ட்ரெயினராக தான் இருக்காங்க. அதாவது ரொம்ப வந்து கமர்ஷியலாக எல்லாமே நல்ல ஒரு மூவி மாதிரி உங்களுக்கு ட்ரீட் பண்ணி பண்ணுறாங்களா? இல்லை சார், இது வந்து ஏதோ படைக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு வந்து புதுசாக இல்லாமல் இங்கே நம்ம ரெகுலராக இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெகுலராக நம்ம ஒரு இதில் அட்மாஸ்பியரில் இருக்கோம்ல, அந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற மாதிரியே நியூ ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் கம்ஃபர்டபுளாக நமக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இதுவாக இருக்குது. அதாவது லெசனிங் பண்ணுறதுக்கும் கிளாஸை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியராகவும் இதுவாகவும் இருக்குது. நீங்கள் இப்போ ஃபர்தராக நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணுவீங்களா இங்கே? கண்டிப்பாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவீங்க, கூட்டிகிட்டு வருவீங்க? கண்டிப்பாக. ஃபர்தராக நான் வந்து இந்த இது முடிச்சதுக்கப்புறம் இப்போ போய் பசங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணி அவங்களே இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் செய்வேன். ஓகே. சரி, ஓகே.